ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. நாங்கள் நேற்று நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போனோம். ஃபஸ்ட்டு இது என்ட்ரன்ஸு நல்ல லைட்டு செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லாயிருக்கும் இந்த சர்ச்சு. கூட்டம் வரத்துக்கு முன்னாடியே போய் ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஹவுஸ் ஓனர் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு போனோம். அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன வ்ளாக்காக போட்டிருக்கேன். இது எங்கள் மனிஷா பாப்பாவும் நானும் உள்ள என்ட்ரன்ஸ் போகிறோம். அத்தை வாங்கத்தேன்னு விடவே இல்லை. சீக்கிரம் போகலாம், அவளுக்கு வேறு தூக்கம் வேறு வந்துருச்சு. அதனால் 9 மணிக்கே சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துட்டேன். பாப்பா தான் வீடியோ பண்ணா. அதனால் பார்த்திங்கன்னா ஃபோன் எப்படி வச்சு பண்ணிட்டா, ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிட்டா. அதனால் சாரி, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் சர்ச் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு சொல்கிறதுக்காக நான் போட்டேன். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நல்லா அங்கே எல்லாம் ஃப்ளவர்லாம் செட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. அப்போ அத்தை இங்கே உட்காரலாத்தா. நாங்கள் ஒரு குட்டி இது இருந்தது, குழந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தேன். அத்தை இந்த குழந்தை எங்கே பிறந்துச்சு, யார் பார்த்தாங்க, என்ன எது கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த பாப்பாவை நம்ம தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்தது. அப்புறம் ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளாம் ப்ரேயர் பண்ணணும் கொஞ்சம் நேரம் உட்காந்து. ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த குட்டி பாப்பா தான், ரொம்ப அழகாக இருந்தது. அத்தை நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம், எப்படி இது இங்கே வந்துச்சு, யாரோட பாப்பா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரிவா, நம்ம போய் அடுத்த ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நமக்கு எல்லா தெய்வமும் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். எல்லா தெய்வத்துக்கிட்டே நம்மளுடைய வேண்டுதலை சொல்லணும் இல்லையா. ஒரு தெய்வமாவது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணுன்ற ஒரு ஆசை தான். ஸோ அது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் மனசார ப்ரேயர் பண்ணணும். வீடியோ தான் ஷார்ட்டாக போயிடுச்சு, சாரி. பாப்பாவுக்கு வேற எட்டலை, குதிச்சு அப்படியே இது பண்ணிட்டா. மறுபடியும் அந்த பாப்பாவே போய் பார்க்கலாத்த, எடுத்துகிட்டு போகலாத்த அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. அதான் எப்படி அத்தை இது எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறான். வாய்ஸ் நான் அந்த இடத்துல கட் பண்ணல, மியூட் பண்ணவே இல்லை. அழகாக இருந்தது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டோம். ரொம்ப நேரம் நின்று அங்கேயே வீடியோ எடுத்துட்டா பாப்பா. ஓகே, பரவாயில்ல. ஒரு சாங் மீறி மாட்டாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கா. இன்றைக்கி அவளுக்கு மூடே சரியில்லை, மூட் ஆஃப். அவங்க அத்தை பொண்ணு ஏதோ அவளை விளையாட்டுக்கு சேர்த்திக்கல, தொடாத அப்படின்னு சொல்லிட்டா. அந்த மூட் ஆஃபை அவளுக்கு சரி பண்ணுறதுக்காக தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாததுனால அவள் தான் அந்த குறையை தீர்த்து வைக்கிறா. எங்கே போனாலும் என் கூட வந்துடுவா, விட்டு இருக்கவே மாட்டா. நான் மண்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறேன்னு அவளும் ப்ரேயர் பண்ணுறா. பிரிந்திஸில் தான் படிக்கிறா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன அத்தை வேண்டிக்கிறது அப்படின்னு கேட்டால், உனக்கு என்ன வேணுமோ, டாடி மம்மி நல்லா இருக்கணும், அத்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ. அவளே சொல்லுவாள், அத்தை நல்லா இருக்கணும், டாடி மம்மி நல்லா இருக்கணும்னு கேட்டால் அத்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்பா. மோஸ்ட்லி எல்லோரும் என் பொண்ணுன்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஒரு போன தடவை வீடியோ போட்டிருந்தேன் நானும் அவளும். அதில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பாவும் அப்படின்னா அவளுக்கு கோவம் வந்துருச்சு. பக்கத்து வீட்டு பாப்பான்னு சொல்லாத அத்தை, எங்கள் பாப்பான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாள். ஸோ க்யூட்டவா. அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு போகவே மனசில்லை. பாப்பாவுக்கு வேறு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி போயிடலாம் அப்படின்னு சரி வெளியில் போகலாம். வெளியில் அந்த ஸ்டேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அங்கே போய் கொஞ்சம் குடிலெலாம் வச்சுருந்தாங்க. இந்த குடிலெலாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் உட்காந்துருந்து அப்போ தான் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மேலே தோரணம்லாம் கட்டியிருந்தாங்க ஜீசஸ் பக்கத்தில். சூப்பராக இருந்தது, நல்ல லைட் செட்டிங் சூப்பராக இருந்தது.
பாப்பா வந்து ஷார்ட் வீடியோ எடுத்துட்டா. வீடியோ இப்படி வச்சு ஃபோன் இப்படி வச்சு எடுக்காமல் இப்படி எடுத்துட்டா. எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு? எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லைட் வெளிச்சமும் அவங்க ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 2 பாப்பாவுமே. அந்த பாப்பா தான் வீடியோ எடுத்தா பாருங்கள், நான் இப்படி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா லென்த்தாக எடுத்துட்டேன். இதுதான் குடில், கிறிஸ்மஸ் குடில் கட்டுண்டு அப்படியே இருக்குது. தொடக்கூடாதுமா, தொடாமல் பார்க்கணும். சூப்பராக இருந்தது. பாப்பா போய் அதை தொட்டுகிட்டே இருக்கா. அதுதான் மம்மி அம்மா. அந்த எதுமா பார்த்துட்டு அதுதான் அவங்க மம்மியா. அதான் அவங்க அக்கா சொல்கிற மானத்தை வாங்காத வாடின்னு. அந்த குடியில் அப்படியே அழகாக வாட்டர் இதாகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ க்யூட், அழகாக இருக்குது நேச்சுரலாக. ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிஃபை சூப்பராக இருக்குது. இந்து மதம்னா நம்ம சாமி அலங்காரம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரினா, இங்கே கிறிஸ்துவ மதத்திலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க 2025 லாஸ்ட்டோட ப்ரேயர் நடத்துவாங்க. 12 மணிக்கு மேலே 2026 ப்ரேயர் நடத்தி முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலை. ஸ்டேஜெல்லாம் செட் பண்ணி